அதிகாரம் 21. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தைகளை யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய தீர்க்கதரிசன செய்திகள் அவர் பிரசங்கம் பண்ணிய வரிசையின் பிரகாரம் இந்த புஸ்தகத்தில் கோர்க்கப்படவில்லை. இந்த அதிகாரத்தில் சிதேக்கியா ராஜாவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திற்கு பின்பு யோவாகாஸ், யோயாக்கீம், கோனியா ஆகியோரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களுடைய ஆட்சி காலம் சிதேக்கியா ராஜாவின் ஆட்சி காலத்திற்கு முந்தியதாகும். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் சிதேக்கியா ராஜா யூதா தேசத்தை ஆட்சி புரிந்த காலத்தில் சொல்லப்பட்டவையாகும். சிதேக்கியா தன்னுடைய தீர்க்கதரிசியை எரேமியாவிடம் அனுப்புகிறார். கர்த்தரிடத்தில் தங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுமாறு சிதேக்கியா எரேமியாவுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார். எரேமியா தேவனுடைய நாமத்தில் சிதேக்கியா ராஜாவுக்கு பதில் சொல்லுகிறார். எரேமியாவின் செய்தி சிதேக்கியாவுக்கு நற்செய்தி அல்ல. எருசலேம் நகரம் நிச்சயமாகவே அழிந்து போகும் என்று எரேமியா முன் அறிவிக்கிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பாபிலோன் தேசத்து ராஜாவிடம் போகுமாறு எரேமியா ஆலோசனை சொல்லுகிறார். சிதேக்கியா ராஜாவும் அவருடைய குடும்பத்தாரும் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி தங்கள் இருதயத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று எரேமியா ஆலோசனை சொல்லுகிறார்.